தஞ்சை கலெக்டர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதற்கு தஞ்சை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாற்றுத்திறனாளிகள் வந்தனர். நிர்வாகிகள் சந்திர பிரகாஷ், அன்புமணி, ராஜன் ஆகியோர் கோரிக்கைகளை விலக்கி பேசினர். அப்போது தமிழ்நாட்டில் 75% கீழ் ஊனமுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1500 அதுக்கு மேல் ஊனமுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 2000 மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. இன்றைய வாழ்வாதார சூழலில் இந்த உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளின் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க போதுமானதாக இல்லை. அண்டை மாநிலங்களில் ஒப்பிடும்போது இது மிக குறைந்த உதவித்தொகையே ஆகும். புதுச்சேரி மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3000 முதல் 4800 வரை வழங்கப்படுகின்றது. ஆந்திராவில் சாதாரண ஊனமுற்றோருக்கு ரூபாய் 6000 கடும் ஊனமுற்றோருக்கு ரூபாய் 10,000 அதிக ஆதரவு தேவைப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 15,000 மாதாந்திர உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. நாட்டின் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. இந்த நிலையில் மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்காமல் இருப்பது மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுநாள் வரை ₹1 கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கவில்லை. எனவே தமிழக அரசு ஆந்திராவில் வழங்குவதைப் போல் தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பப்பட்டது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் கலைந்து செல்லும்படி போலீசார் சமரச வார்த்தைகளில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு ஏற்படாததால் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர். இதனால் தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது.